வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. இப்போ ரீசெண்டாக குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அண்ட் தென் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் நம்மளுடைய புத்தா டிஎன்பிசி அகாடமியில் இனிமேலுக்கு டிஎன்ஏ, அதாவது டெய்லி நியூஸ் அனலைஸ் பார்த்தோன்னாக்கா வரப்போகுது. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பிரம்மா, இது வந்துனாக்க ரீசெண்டாக மியான்மரில் வந்துனாக்க 7.7 ரிக்டர் அளவில் பார்த்தோன்னாக்க பெரிய அளவான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கத்தில் பார்த்தோன்னாக்க கிட்டத்தட்ட 10,000 பீப்புள் பார்த்தோன்னாக்கா அஃபெக்ட் ஆகிருக்கான்னு போயிட்டுருக்காங்க. அதனால நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் பிரம்மாங்கிற திட்டத்தை கொண்டு வந்து மியான்மர் நாட்டுக்கு பார்த்தோன்னாக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதுக்கு முன்னாடி மியான்மர் நாட்டில் மேகா புயல் பாதிக்கப்பட்ட போது இந்தியா ஆப்ரேஷன் கருணாங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஒன்று, மதுரை பக்கத்தில் விளாச்சேரிங்கிற ஊர் பார்த்தோன்னாக்க களிமண் பொம்மைக்கும் மதுரை மறிக்கொழுந்துக்கும் பார்த்தோன்னா அவங்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. இந்த விளாச்சேரி ரொம்ப ஃபேமஸான ஊர். காரணம் பரிதிமார் கலைஞர் பிறந்த ஊர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யுனியோகாஸ் பயிற்சி, இதுனாக்க இந்தியாவுக்கும் கிரீஸுக்கு இடையே கூட்டு விமான பயிற்சி நடந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனியோகாஸ் இல்லை யுனியோகோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், அந்த மாதிரி பார்த்தோன்னாக்க தாய்லாந்தாக இருக்கட்டும், நேபாள், இந்த மாதிரி நாடுகள் தான் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் கிரீஸ் பார்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேர் பார்த்தோன்னாக்க யுனியோகோஸ். அடுத்து 6வது பிம்ஸ்டெக் மாநாடு பார்த்தோன்னாக்க தாய்லாந்து நடைபெற போகுது. அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தோன்னாக்க கலந்துக்க போகிறாங்க. அடுத்து இன்றைக்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பெண்கள் வந்து பார்த்தோன்னாக்கா பெண்களோட பெயரை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கனாக்கா 1% பார்த்தோன்னாக்கா கட் ஆகுது. இது 10 லட்சம் வரைக்கும் பார்த்தோன்னாக்கா அளவு உண்டு. அடுத்து உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்துனாக்கா ஜப்பான் நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. தேங்க்யூப்பா.